10 செகண்ட்ல ஆக்மே த்ரெட்டோட ப்ரோகிராம் உங்களை எழுத சொன்னா எழுத முடியுமா? G76லாம் எழுதிருவேனே அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பாசிபிள் தான். அத கால்குலேஷன் பண்ணி ஓரளவுக்கு நம்ம எழுதவும் முடியும். ஆனா பெரும்பாலும் ஆக்மே த்ரெட்ட G92 சைக்கிள்ல தான் ஓட்டுவாங்க. ஏன்னா G76ல அதோட டெப்த் ஆஃப் கட் ஒரே ஈவனா தான் நம்மளால குடுக்க முடியும். இதே G92னா அதோட எக்ஸ் வேல்யூவ நம்மளோட இஷ்டத்துக்கு ஒரு பாஸ்ல O1ஆவும் குடுக்கலாம். இன்னொரு பாஸ்ல O5ஆவும் குடுக்கலாம். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் நம்மளால ஈஸியா பண்ண முடியுன்றனால பெரும்பாலும் G92 சைக்கிள் தான் ஓட்டுவோம். ஸோ 92 சைக்கிள் என்பது அதுல நெறைய லைன் எழுத முடியும். அந்த லைன 10 செகண்ட்ல எழுத முடியுமான்னு கேட்டா அது பாசிபிள் இல்ல. ஆனா நம்மளோட டிஎஸ்ஆர்சிஎன்சி கால்குலேட்டர்ல அது பாசிபிள் தான். இப்போ என்ன சைஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ஷன் பண்ண போறோம். அதுக்கப்புறம் த்ரெட்டோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத குடுக்க போறோம். அதுக்கப்புறம் ஓடி த்ரெட்டா, ஐடி த்ரெட்டான்றத குடுக்க போறோம். எனக்கு என்ன ஃபார்மட்ல ப்ரோகிராம் வேணும். எனக்கு 92னா 92 செலக்ஷன் பண்றேன். ஒவ்வொரு பாஸ்க்கும் எவ்வளோ அப்படிங்கிறத நாங்க குடுக்க போறோம். குடுத்துட்டு ஜெனரேட் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ரோகிராம் ஜெனரேட் ஆயிடும். இந்த மாரி ஒவ்வொரு லைனும் மேனுவலா இருக்கிறதுனால, நம்மளால ஈஸியா அத மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இதே G76ல நம்மளால இது மாரி மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியாது. ஸோ இனிமேல் ஆக்மே த்ரெட்க்கு ப்ரோகிராம் பண்றதுக்கு நெறைய நேரம் தேவையில்ல.